ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செட்டுத்தொகை 10 பாட்டு நூல்கள் முக்கியமான குறிப்புகள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அகநானூறு பார்க்கலாம். அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 அகநானூறு. இந்நூல் 13 அடி சிற்றெல்லையும் 31 அடி பேரெல்லையும் கொண்டது. 145 புலவர்கள் பாடிய 400 பாடல்களை கொண்டது. இந்நூலை தொகுத்தவர் மதுரை உப்பிரி குடிக்கிழார் மகனார் உருத்திர சன்மர். அடுத்து தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. அடுத்து கடவுள் வாழ்த்து பாடியவர் அகநானூருக்கு பாரதம் பாடிய பெருந்தேவனார். மன்னர்கள், வள்ளல்கள், வரலாற்று செய்திகள், இயற்கை வர்ணனைகள், உள்ளுரை, இறைச்சி முதலான செய்திகளை விரிவாக எடுத்துரைக்கிற நூல் அகநானூறு. அடுத்து அகப்பொருள் நூல்களில் தமிழில் பல இருப்பினும் அகம் என்ற பெயர் பெற்ற இலக்கிய நூல் அகநானூறு. அடுத்து அகப்பொருள் இலக்கணத்திற்கு இலக்கியமாக திகழும் நூல் அகநானூறு. அடுத்து சங்ககால இலக்கியங்களில் அதிகமாக பாடப்பட்ட பாடல் பாலத்திணையை சார்ந்ததாகும். பாலைத்திணையை சார்ந்ததாகும். அடுத்து குடவோலை தேர்தல் முறை பற்றி கூறும் நூல் அகநானூறு. அடுத்து வடநாட்டு செய்திகள், நந்தர்கள் மற்றும் மௌரியர்களின் படையெடுப்பை பற்றி கூறும் நூல் அகநானூறு. அடுத்து ஒழுங்குமுறையில் தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் அகநானூறு ஆகும். அடுத்து பண்டைய தமிழரின் திருமண முறைகளை 86 136 பாடல்களில் விளக்குகின்றது புறநானூறு நூல். அடுத்து நூலின் சிறப்பு. அகநானூறு சிறப்பு பெயர்கள்: நெடுந்தொகை, பெருந்தொகை, 400. அகப்பாட்டு என அழைக்கப்படுகிற நூல் எதுன்னா அகநானூறு. அகநானூரில் 3 பிரிவுகள் இருக்குது. களிற்று யானை நிறை 120 பாடல்கள், மணி இடை பவளம் 180 பாடல்கள், நித்திலக்கோவை 100 பாடல்களை கொண்டது. இதுதான் அகநானூற்றின் 3 பிரிவுகள். அடுத்து பாடல்களின் வரிசை. அகநானூறு பாடல்களின் வரிசை எப்படின்னா, எண் வரிசை 1 3 5 7 பாலைத்திணை, 2 8 12 18 குறிஞ்சித்திணை, 4 14 24 எண் வரிசை முல்லைத்திணை, 6 16 26 மதுரைத்திணை, 10 20 30 10 10 இருக்கிறது நெய்தல் திணை. இதுதான் அகநானூறு பாடல்களின் வரிசை. அடுத்து அகநானூரின் மேற்கோள். அகநானூறு நூலில் மேற்கோள் பார்க்கலாம். ஓங்குமலை சிலம்பின் பிடவுடன் மலர்ந்த வேங்கை வெறித்தலை வேறுவன் தன்ன. இந்த மேற்கோள் ஔவையாருடையது. அடுத்து பசைபடு பச்சை நெய்தோல் தன்ன சேயுயர் சினைய மாச்சிறை பறவை புல்லார் புரவி வல்விரைந்து பூட்டி நெடுந்தேர் ஊர்மதி வளவ முடிந்தன்று அம்மனாம் முன்னிய வினையே. இந்த மேற்கோள் மதுரை மன்னனார்து. அடுத்து வெள்ளி வீதியார் என்ற சங்ககால பெண் புலவர் கரிகாலன் மகள் ஆதிமந்தி தன் கணவனை தேடி அலைந்தது போல இருவரும் தன் கணவனை தேடி அலைந்தார் என இப்பாடல் உணர்த்துகிறது. அடுத்து கரிகாலனின் தந்தை இளஞ்சென்னி. அடுத்து புலவர்கள் இறைவனிடம் வேண்டி பெற்றது சங்க பலகையை. அடுத்து சங்க புலவர்களின் எண்ணிக்கை இறைவனை சேர்த்து 49 பேர். சங்க புலவர்களின் எண்ணிக்கை இறைவனை சேர்த்து 49 பேர். அடுத்து நற்றிணை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.